ஹாய் மக்கா, குறைய நாள் ஆச்சு கேட்டிங்களா இந்த மீன் கடை பக்கம் போய். முன்னாடியெல்லாம் நான் தான் மீன் காய்கறி எல்லாம் வாங்குறதுக்கு கடைக்கு போவேன் பார்த்துக்கோங்க. ஆனால் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் ஆச்சு நான் அந்த பக்கம் போய். சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் கிறிஸ்துநகர் மீன் கடைக்கு தான் வந்திருந்தோம். ஏன்னா கிறிஸ்துநகர் அப்படிங்கிறது எங்களுக்கு பக்கம் தான், சட்டுன்னு போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஸ்கில் எக்ஸாமுக்கு வேறு ப்ரிப்பேர் பண்ணணும் பார்த்தீங்களா. வண்டியில் ஏறும்போதே எங்கள் அம்மாட்ட சொன்னேன், சடன்னு போகிறோம் படபடன்னு வாரோம் அப்படின்னு சொல்லி. மீன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, பயங்கர டேஸ்ட்டாகவும் இருக்கும் பார்த்துக்கோங்க. இங்கே உள்ள மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். வாங்கிட்டு அப்படியே வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. போக நேரமே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா 5-6 கரும்பு, அதாவது ரேஷன் கடையில் நமக்கு கரும்பு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த கரும்பு வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க வெட்டி. எங்கள் வீட்டு பக்கத்தில் கரும்பு ஜூஸ் கடை ஒன்று இருக்குது பார்த்துக்கோங்க. அந்த அண்ணன்ட்ட கொண்டு இந்த கரும்பை கொடுத்தாச்சுன்னா அந்த அண்ணன் செம்மியாக நமக்கு ஜூஸ் அடித்து தந்துடுவாங்க. சவச்சு திங்க மடிச்சலாக இருக்குது பார்த்துக்கோங்க, வாயெல்லாம் வலிக்கி. பேசாமல் ஜூஸ் அடித்தோன்னா மனம் போல் குடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன்ட்ட கொண்டு கொடுக்க தான் பிளான் பண்ணி எடுத்துகிட்டே போனோம். சூப்பராக பார்த்தீங்கன்னா மீனையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஒவ்வொரு மீனும் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருந்து பார்க்கவே உங்களுக்கு தெரியும். சாலை, கண்ணங்கொழிச்சாலை, அதுக்கப்புறமா நவரை தான் வாங்கிட்டு வந்திருந்தோம் பார்த்துக்கோங்க. 10-10:30 டைமில் போகிறதா இருந்தால் இங்கே கிறிஸ்துநகர் போவேன் பார்த்துக்கோங்க. முன்னாடியே அப்படி தான். அப்படி இல்லை ஒரு மணி போல், இல்லைனா ஒரு 11:30-12 மணி கழிஞ்சு போகிறேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா வந்து இங்கே தான் போவேன், ராமன்புதூர் மீன் கடைக்கு. ஸோ இப்படி அங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல போய் நமக்கு மீன் வேணும், அதுக்காக அப்படி போய் வாங்குது. வீட்டுக்கிட்டே எங்களுக்கு மீனெல்லாம் கொண்டு வருவாங்க. அதாவது அந்த அளவுக்கு அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. பட் அவசரத்துக்கு வாங்கணும் அப்படின்னா இங்கே தான் வாங்குவோம். சரி இப்போ நான் வீட்டில் இருக்கனால டேரெக்டாக நான் போய் வாங்கிட்டு வந்துடுவேன். வீட்டுக்கு வந்ததும் ப்ராக்டிஸ் செஷனை ஆரம்பிச்சிட்டேன் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து டைப் ரைட்டிங் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். நேற்றுக்கு ஃபுல்லாக இருந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டெனோ தான் எழுதி பார்த்துட்டு இருந்தேன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாட்டு. டைப்பும் அடித்தேன், ஆனால் மேக்ஸிமம் வந்து ஸ்டெனோ தான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக அதிகமாக வந்து டைப்பிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அதாவது மத்தியானம் வரைக்கும். மத்தியானத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டெனோ எழுதணும் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். இன்றைக்கி நமக்கு VVTNPSC சாரோட சேனல்லே நமக்கு ஒரு லைவ் செஷன் இருக்குது 8 to 9 மணிக்கு. ஸோ அதனால் அதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கடன் நம்ம வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால காலையிலே பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் தான் ஃபஸ்ட்டு அடிக்கலான்னு எடுத்தேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டது வந்து எப்படி மிஸ்டேக் எப்படி இருக்குது அந்த மாதிரி தான் கேட்குறீங்க. ஆக்சுவலாக மிஸ்டேக் எனக்கு அந்த அளவுக்கு இல்லை, ஓகேவாக தான் இருக்குது. டைப்பிங்கும் எனக்கு டைமுக்குள்ளால் முடிக்க முடியுது பார்த்துக்கோங்க. அந்தளவுக்கு ஹெவியாலாம் எனக்கு ஃபீல் ஆகலை. பிகினிங் ஸ்டேஜில் ஆக்சுவலாக தமிழ் டைப் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம மிஷினில் ப்ராக்டிஸ் பண்ணதுனால சிஸ்டமில் அடிக்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஐ மீன் கீபோர்டில் டைப் பண்ணும்போது ரொம்பவே வித்தியாசமாக தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. பிகினிங் ஸ்டேஜில் எனக்கு அது ப்ரெஷரே அப்படி இருந்துச்சு. எனக்கு தமிழ் டைப் ரைட்டிங் நல்லா பிடிக்க தான் செய்யும் பார்த்துக்கோங்க. மிஷினில் அடிக்க நேரம், இந்த கீபோர்டில் அடிக்க நேரம் ஒன்றுமே வராத மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்டேக் ஆகும். அதாவது அந்த இன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் அங்கே தள்ளி கிள்ளி இருக்குமா மிஷினில், இங்கே எல்லாமே பக்கத்தில் வந்து கீபோர்டில் இருக்கிறதுனால அடிக்கும்போது வேர்ட்ஸ் எல்லாம் மாறி எல்லாம் போகும் பார்த்துக்கோங்க. அப்போல்லாம் மண்டைக்கு கிறுக்கு இளவும். ஏன்னா அந்தளவுக்கு கோவம் எல்லாம் வரும் பார்த்துக்கோங்க, ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரெஷராலாம் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதாவது பிகினிங் ஸ்டேஜில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது. ஆனால் இப்போ நல்லா வந்து பழகிட்டு பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் மிஷினில் அடிக்கணும்னா தான் கஷ்டப்படுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா சிஸ்டமில் எனக்கு நல்லா பழகின மாதிரி இருக்குது. தமிழ் டைப் ரைட்டிங்கும் எனக்கு இப்போ நல்லா வர மாதிரி தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டது, தமிழ் டைப் ரைட்டிங் மிஷினில் அடிக்கும்போது வேறு மாதிரி இருக்கும், சிஸ்டமில் அதாவது கீபோர்டில் டைப் பண்ணும்போது வேறு மாதிரி இருக்கும், நீங்கள் எப்படி அதை படிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கீபோர்ட் மெத்தடை வந்து எப்படி படிச்சிங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக எனக்கு ஃபிங்கர்ஸ் எல்லாமே நல்லா தான் ஞாபகம் இருந்துச்சு பார்த்துக்கோங்க. நான் படித்து வருஷம் ஆச்சு, இருந்தாலும் எனக்கு ஃபிங்கர்ஸ் எதுவுமே எனக்கு மறக்கலை, அது எல்லாமே நல்ல ஞாபகம் இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வார்த்தைகள் எல்லாம் நமக்கு வந்து மறந்த மாதிரியும் எப்படி அடிக்கிறதுன்னு, ஏன்னா அந்த நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரியே கீபோர்டில் அடிக்கும்போது டோட்டலி டிஃப்ரெண்ட் தான். ஸோ அதனால் கொஞ்சம் வித்தியாசமாக தான் ஃபீல் இருந்து. ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா கூகுளில் போயிட்டு நான் வந்து இந்த ஃபாண்ட்டை வந்து அப்படியே நான் பார்த்தேன் பார்த்துக்கோங்க. எங்கெங்கே எந்தெந்த வேர்ட்ஸ் இருக்குது அந்த மாதிரி எல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டேன். ஏதாவது டவுட்ஸ் வருது அப்படிங்கிறப்போ அந்த கூகுள் இமேஜை போய் செக் பண்ணி பார்ப்பேன் பார்த்துக்கோங்க. ஸோ அதில் எந்த ஃபிங்கர் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க கூகுள்லேயே. நீங்களும் போய் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், MCL பாரதி ஃபாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபாண்ட்லேயே வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க எந்தெந்த ஃபிங்கர்ஸ் எந்தெந்த வேர்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்காங்க. கூகுள்லேயே இமேஜஸ் வந்து அவைலபிளாக தான் இருக்குது. இஃப் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி தான் நான் வந்து என்னோட டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிட்டேன். பெரிய அளவில் எனக்கு வந்து வித்தியாசம் தெரியல பார்த்துக்கோங்க. சில வார்த்தைகள் தான் எனக்கு மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு, அதாவது மறந்த மாதிரி இருந்து. ஸோ அதெல்லாம் மட்டும் நான் கூகுளில் போயிட்டு செக் பண்ணிக்கிட்டேன். ஸோ மற்றபடி வந்து ஆஸ்
யூஷுவல் நம்ம வந்து எப்படி டைப்பிங் படித்தோமோ அந்த மெத்தடில் தான் இருக்குது மேக்ஸிமம். சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி கலபலன்னு தான் இருக்குது. சொல்லப்போனால் அந்த புள்ளி வைக்கிறது அந்த இதுலலாம் வித்தியாசங்கள் இருக்க தான் செய்யுது. ஸோ அதெல்லாம் எப்படி படிக்கிறதுனா வேறு வழியே இல்லை, ரிப்பீட்டடாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் வரும். ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கூகுளில் பார்த்தாலும் சரி எதில் பார்த்தாலும் சரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் அந்த புள்ளி வைக்கிறதுலலாம் நமக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அடிக்க வரும். ஏன் அப்படின்னா புள்ளி வச்சு அடிக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிஷினில் வேறு மாதிரி படிச்சிருப்போம், இங்கே நம்ம வேறு மாதிரி அப்ளை பண்ணுவோம் சிஸ்டமில். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து வேரியேஷன் இருக்குது. அது எப்படி வந்து ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னா ரெகுலர் ப்ராக்டிஸில் தான். ஸோ எனக்கு பிகினிங்கில் ரொம்ப திணறிச்சு அந்த விஷயங்கள் எல்லாமே. ஆனால் போக போக அடிக்க மைண்டை வந்து அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணி அடிக்க பார்த்திங்கன்னா வர ஆரம்பிச்சிட்டு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா கரண்ட் சிச்சுவேஷன் வந்து திக் நொடிகள்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்குது. நாட்கள் நெருங்கினதுனால எந்த மாதிரி வந்து நம்ம இங்கே அதான் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நம்ம இங்கே வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாலும் அங்கே நம்ம அடிக்க போகிற அந்த 5 மினிட்ஸ் தான் வந்து நம்ம தலையெழுத்தே மாற்றும். ஸோ இங்கே நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணாலுமே அந்த 5 மினிட்ஸ் தான் நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ணும் கரெக்டாக. ஸோ அதனால் ஓகே பார்க்கலாம், இங்கே நமக்கு நல்லா தான் இருக்குது, பட் பார்ப்போம் அவ்வளோதான். எனக்கு சொல்கிறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்கிங்க, நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லாம் புதுசாக ஓப்பன் பண்ணி என்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணி கேட்டிங்க, ரம்யா சிஸ்டர் எப்படி உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் எவ்வளோ வருது அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் சொல்லியிருந்தேன். ஆனால் ஓகே இப்போதைக்கு ஓகேங்கிற மாதிரி இருக்குது, பார்ப்போம். நீங்கள் எல்லோரும் என்கிட்ட கேட்குறீங்க எப்படி டைப்பிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ மிஸ்டேக் வருது, ஸ்டெனோ எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தையும் நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களோட மிஸ்டேக்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுக்கோங்களா. என்ன விசாரிக்கிற மாதிரி நான் உங்களை விசாரிக்க நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற நபராக இருந்தால். ஸோ ஒரு பர்சன்லாம் வந்து நல்லா ரெகுலராக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க, சிஸ்டர் உங்களுக்கு எவ்வளோ மிஸ்டேக் வருது, சிஸ்டர் உங்களுக்கு எவ்வளோ மிஸ்டேக் வருது, கொஞ்சம் நீங்களும் சொல்லுங்களேன் பிரதர் உங்களுக்கு எவ்வளோ மிஸ்டேக் வருது, நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் டைப்பிங்கை முடிச்சுட்டு இனி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டெனோ தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன்.